இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, பெற்றோரே, பெரியோரே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். இந்த இறை வார்த்தைக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, மீண்டும் ஒரு நாளை தந்து, மீண்டும் ஒரு புதிய இறை வார்த்தை தந்து எங்களை நீர் ஒளியேற்றுகின்றீர். எங்களுடைய ஆன்மாவிற்கு ஒளியேற்றுகின்றீர். எங்களுக்கு ஆன்ம உணவை தந்து நாங்கள் வழிபயண உணவாக ஆண்டவரே இந்த இறை வார்த்தையை தந்து எந்த வழியில் நடக்க வேண்டும் என்பதை நீர் கற்பித்து தருகின்றீர். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய அருள்கரத்தால் எங்களை நிரப்பும். உம்முடைய அருள் வரங்களால் எங்களை நிரப்பும். எங்களுடைய குடும்பத்திலும் எங்களுடைய பிள்ளைகளிலும் உம்முடைய அருள் பிரசன்னம் தொடர்ந்து எங்களை வழிநடத்தட்டும். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை எசாயா புத்தகம் 49 அதிகாரம் 9வது இறைவார்த்தை. சிறைப்பட்டோரிடம் புறப்படுங்கள் என்றும் இருளில் இருப்போரிடம் வெளிப்படுங்கள் என்றும் சொல்வீர்கள். பாதையில் அவர்களுக்கு மேய்ச்சல் கிடைக்கும். வறண்ட குன்றுகள் அனைத்திலும் மேய்ச்சலை காண்பீர்கள். இறை வார்த்தையை கேட்க நான் தீர்மானித்த இந்த நொடி பொழுது கடவுள் எனக்கு தந்த விடுதலை நாள் இந்த நாள். இதுவே எனது வாழ்வில் தகுந்த நேரம், தகுந்த காலம். கடவுள் எனக்கு துணையாயிருந்து என்னை விடுவிக்கின்ற காலம் இதுதான். காரணம், நான் இறை வார்த்தையை கேட்கின்ற காலம் இது. சிறையில் அடைக்கப்பட்டோரின் சங்கிலிகள் உடைக்கப்பட்டு அவர்களின் கட்டுக்கள் அகலும் போது அவர்கள் புறப்பட தயாராவார்கள். காரணம், எந்த கட்டுப்பாடும் அவர்களுக்கு இல்லை. வெளிச்சம் இல்லாமல் இருளில் இருப்போரிடம் இறைவனின் வெளிச்சம் உங்களை தொட்டுள்ளது, எனவே நீங்கள் வெளிப்படுங்கள் என்று கூறும்போது அவர்கள் வெளிச்சமாய் அந்த இருளில் நடந்து செல்வார்கள். அவர்கள் பாதையில் அவர்களுக்கான வெளிச்சம் தெரியும், மேய்ச்சல் நிலம் கிடைக்கும். வறண்ட பகுதிகளில் பசுமையை அவர்கள் காண்பார்கள். வாழ்க்கையில் கடவுள் தருகின்ற மீட்பின் செய்தி இது. வாழ்வில் கலை இழந்து ஒளி இழந்து இருட்டாகி போன பாதைகளுக்கு கடவுள் வெளிச்சமாக இருக்கின்றார். எனவே சிறைப்பட்டவர்களே, நீங்கள் தயங்காதீர்கள். கடவுள் உங்களுக்கு விடுதலை தந்து உங்களை சிறையிலிருந்து புறப்படச் செய்வார். இருளில் இருப்போரே, நீங்கள் பயப்பட வேண்டாம். கடவுளை மட்டும் பிடித்துக் கொள்ளுங்கள், ஒளியை மட்டும் பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் இருள் வெளிச்சமாக மாறி நீங்கள் ஒளியின் மக்களாக மாறுவீர்கள். எனவே குன்றுகளில் உங்களுக்கு மேய்ச்சல் நிலம் கிடைக்கும். பாதைகளில் உங்களுக்கு புல்வெளி உருவாகும். கடவுள் அதற்கான ஆயத்தத்தை உங்களுக்கு வழிநடத்தி தரும். இந்த நாளிலே இந்த இறைவார்த்தின் அபிஷேகம் ஆற்றல் நமக்கு கிடைக்க செய்வோம். ஆண்டவரின் அருள்கரம் தம்மை தாங்கட்டும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.